அண்ணா, நமக்கு வரப்போற பெட்டு ரொம்ப பெருசா இருக்க போகுது. அதனால இந்த கட்டில மட்டும் தூக்கி பெரியமா ரூம்ல வச்சுட்டோம்னா போதும், இடம் கிடைச்சிரும்ண்ணா. டே சிண்டு, சொன்னா கேளு. ஆர்டர் பண்ணது நான். எனக்கு நல்லா தெரியும். இந்த கட்டில் மட்டும் இல்ல, சோஃபாவையும் தூக்குனோம்னா தான் இடம் பத்தும். அது மட்டும் இல்ல, தேவைப்பட்டா அந்த பீரோவையும் இங்கிருந்து கடத்த வேண்டியது இருக்கும். டேய், என்னடா இது? இங்க ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன்னு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? என்கிட்ட சொல்லாம எல்லாத்தையும் தூக்கி வெளியில போடுறேன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஐயோ அம்மா, உங்ககிட்ட நாங்க சொல்லவே இல்லையா? நாங்க 3 பேரும் புதுசா ஒரு சூப்பரான பங்க் பெட் வாங்கியிருக்கோமா. அது ரொம்ப பெருசா இருக்க போகுது, அதுக்கு இடம் பத்தாது. என்னது, என்கிட்டயே கேட்காம பங்க் பெட்டை ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ஏண்டா, பங்க் பெட்டுக்கு ஏது உங்களுக்கு பணம்? ஏண்டா, போன வருஷம் அடம் பிடிச்சி ஆளுக்கு ஒரு பங்க் பெட்டுன்னு சொல்லி மரத்தில் பண்ணி வாங்கியிருக்கீங்க. இப்போ கேட்டால் புதுசாக ஒரு பங்க் பெட் ஆர்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. பெரியமா, அந்த பங்க் பெட்டுக்கு பாட்டி தான் பணம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, அந்த பங்க் பெட்ல நாங்க 4 பேர் தனித்தனியா படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது. வரப்போற பங்க் பெட்ல நானும் சோட்டு பாப்பாவும் சேர்ந்து படுத்துக்குவோம். பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் படுத்துக்குவாங்க. ஏண்டா, சேர்ந்து படுத்துட்டு இருந்தீங்க, தனித்தனியாக படுக்கணும்னு சொல்லி பங்க் பெட்டை கேட்டு வாங்கினீங்க. இப்போ என்னடானா திரும்பவும் சேர்ந்து படுக்கணும்னு இன்னொரு பங்க் பெட்டை வாங்கியிருக்கீங்க. என்னமோ பண்ணுங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. ஐயோ, அம்மா ரொம்ப கோவமா போய்கிட்டு இருக்காங்க. ஐயோ அண்ணா, என்னமோ பண்ணுங்கன்னு சொன்னா பெரியமா பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். நீங்க வாங்க, நம்ம முதல்ல கட்டில நகர்த்தி போடலாம். சொட்டு பாப்பா, இந்த கட்டில பார்த்து தள்ளி கிச்சன்ல போட்டுரு, சரியா? பெரியமா கிட்ட சொல்லி அப்புறமா வெளியில தூக்கி போட்டுடலாம். சிண்டு அண்ணா, இந்த கட்டிலே நல்லா தானே இருக்குண்ணா. எதுக்குண்ணா இப்ப தேவையில்லாம பெரியமா சொல்ற மாதிரி பணத்தை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? தள்ளுங்க தள்ளுங்க, இந்த சோஃபாவை தனியா நான் ஒரு ஆளே தூக்கிட்டு வந்துருவேன். தள்ளுங்க, வெளியில கொண்டு போய் போட்டுறேன். ஹை பண்டி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப நம்ம புது பங்க் பெட் போடுறதுக்கு நல்ல இடம் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இடம் பத்துன்னா எப்பனா பங்க் பெட் வர போகுது? தம்பி, இங்க சிண்டுங்கிறது யாருப்பா? தம்பி, இங்க சிண்டுங்கிறது யாரு? சிண்டுங்கிற பேருக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு. அங்கிள், நான் தான் அங்கிள் வழி சொன்னேன். சிண்டுங்கிறது என் தம்பி தான் அங்கிள். பார்சல் எங்க அங்கிள்? அங்கிள், எங்க பாட்டி கஷ்டப்பட்டு எங்களுக்கு பங்க் பெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. டேமேஜ் பண்ணாம கொண்டு வந்திருக்கீங்கல்ல? எல்லாம் பக்காவா பேக் பண்ணி தான் வந்திருக்குப்பா. ஒரு டேமேஜ் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன். என்னது, டேமேஜ் இருந்தா ஃபோன் பண்ணி சொல்லணும், நீங்க ரிட்டர்ன் எடுத்துக்குவீங்களா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எங்க பாட்டி எங்களுக்கு ஆசாசியா வாங்கி கொடுத்துருக்காங்க. டேமேஜ் மட்டும் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். டே சிண்டோ, அவங்க சும்மா சொல்லுவாங்கடா, டேமேஜ் எல்லாம் எதுவும் இருக்காதுடா. அண்ணா, எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குண்ணா. போட்டோல பாக்குறப்பவே சூப்பரா இருந்துச்சு. நேர்ல பாக்குறதுக்கு செமையா இருக்கும்னு நினைக்கிறேன்னா. ஐயோ அப்பா, என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்கு? நம்ம நினைச்சதை விட ரொம்ப பெருசா இருக்கும் போல இருக்கு. பயங்கரமா இருக்குடா. அண்ணா சும்மாவா? 1 லட்சம் ரூபாய் ஆச்சே. 1 லட்சம் ரூபாய்னா நல்ல ஹெவியா தானே கொடுத்துருப்பாங்க. எத்தனை பேர் வேணாலும் படுத்துக்கலான்னு அதுல போட்டிருந்தாங்கண்ணா. பண்டி அண்ணா, என்னண்ணா இது இவ்ளோ பெருசா இருக்கு? பார்த்தா சின்ன சின்ன பீசஸா இருக்கு. நீங்க கட்டில்னு சொன்னீங்க. சொட்டு பாப்பா, அது வேற ஒன்றும் இல்ல. இந்த மாதிரி பெரிய கட்டில எல்லாம் இந்த மாதிரி அசம்பிள் பண்றதுக்காக கொடுப்பாங்க. நம்ம தான் இருக்கிற பீசஸ் எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து அட்டாச் பண்ணா பங்க் பெட் வந்துடும், சரியா? நம்ம என்ன கார்பெண்டரா? அதெல்லாம் அட்டாச் பண்றதுக்கு நமக்கு எப்படின்னா தெரியும்? நீ ஒன்னும் கவலைப்படாத சோட்டோ, அதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா போதும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து நானே அட்டாச் பண்ணிடுவேன். இங்க பாத்தீங்களா, ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கு, நிறைய வுட்டா இருக்கு. இதை எங்க எப்படி அட்டாச் பண்றதுன்னு தெரியல. எல்லாத்தையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வண்டி அண்ணா, பெரியமா வர்றதுக்குள்ள அட்டாச் பண்ணிடலாம்ண்ணா. பெரியமா பார்த்து இதெல்லாம் ஒன்றும் வேண்டான்னு தூக்கி ஸ்டோர் ரூம்ல வச்சிட போறாங்க. எங்க அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்கடா, 1 ஹவர்ல வந்துருவாங்க. சரி, முடிஞ்ச வரைக்கும் 1 ஹவர்ல அட்டாச் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவோம், சரியா? சரி, ஒரே மாதிரி 2 பீசஸா இருக்கும், அதை மட்டும் என்கிட்ட எடுத்து கொடுங்க. வண்டி அண்ணா, இங்க பாருங்க, பங்க் பெட்டோட ஹெட் போர்டு இதுதான் நினைக்கிறேன். முன்னாடி பக்கம் இதுதான் வரும். இதே மாதிரி பின்னாடி பக்கம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொன்னேன். இதை இந்த பக்கம் அட்டாச் பண்ணணுமா, அந்த பக்கம் அட்டாச் பண்ணணுமா? அந்த பக்கம் தான் அட்டாச் பண்ணணும். ஏன்னா அந்த பக்கம் நம்ம கீழே விழுகாம இருக்கிறதுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டா இருக்கும், சரியா? ஓ, எனக்கு புரிஞ்சிருச்சுண்ணா. அப்ப முன்னாடி பக்கம் கொஞ்சம் ஓப்பனா இருக்குமா? ஆமாண்டா, இது சைட்ல இன்னொரு பக்கம். நம்ம சைட்ல போய் விழுந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் ஃபுல்லி க்ளோஸ்டா கொடுத்துருக்காங்க. ஹை பண்டி அண்ணா, நீங்க சொன்ன மாதிரி இப்ப பாதி பங்க் பெட் செட் பண்ண மாதிரி இருக்கே. ஆமா சோட்டு, இங்க பாத்தியா? இதை இப்போ இந்த 2 சைட்லயும் அட்டாச் பண்ண போறோம். இங்க 2 சைட்லயும் எதுக்கு கேப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். எனக்கு தெரியும், நீங்க இப்பதானே சொன்னீங்க இது வழியா நம்ம ஏறி உள்ள போய் பங்க் பெட்ல படுக்கிறதுக்காக தான் அந்த கேப் கொடுத்துருக்காங்க. கரெக்டா சொன்னீங்க. இப்ப மேல 1 கீழே 1 அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பெட்டை வச்சுட்டோம்னா பங்க் பெட் அசம்பிள் முடிஞ்சிரும். இது என்னது இது? இதை இப்படியே வச்சா நிக்குமா? சரி, எதுக்கும் வச்சு பார்க்கலாம். மேல தூக்கி வச்சா கீழே விழுகிற மாதிரி இருக்கே. அண்ணா, ஆமாண்ணா, மேல தூக்கி வச்சீங்கன்னா அப்படியே ஓட்ட வழியா கீழே விழுகுது பாருங்க. அந்த கேப்ல கூட நிக்க மாட்டேங்குது, நான் ஃபிக்ஸ் ஆக மாட்டேங்குது. நம்மள நல்லா ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
டே சிண்டு இருடா, அவசரப்படாதடா, அப்படியெல்லாம் ஏமாத்த மாட்டாங்க. நல்ல கம்பெனில தானே ஆர்டர் பண்ணிருக்கோம். டே பப்ளு, இங்க பாருடா, சென்டர்ல பில்லர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பாரு. இதை வச்சோம்னா தான்டா சப்போர்ட் கிடைக்கும். அட ஆமா, பெட் எப்படி சும்மா நிக்கும்? இதை இப்படி நடுவுல இந்த குச்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்து அட்டாச் பண்ணுங்க. அப்பதான் அது மேல பெட் போட்டோம்னா கீழே விழுகாம நிக்கும். ஹை ஆமா, கரெக்டா 3 வந்து குச்சி மாற்றக்காக கரெக்டா கொடுத்துருக்காங்கண்ணா. அவ்வளவுதான், மொத்தமா அதுக்காக தான் 6 கொடுத்துருக்காங்க. மேல இருக்கிற பங்க் பெட்டுக்கு 3, கீழே இருக்கிற பங்க் பெட்டுக்கு 3. அந்த 3ஆவதையும் எடுத்துக்கொடு. இப்ப எடுத்து அந்த பெட்டை வச்சு பாரு, கீழே போகவே போகாது, நல்லா நின்னுக்கும். மேலே ஏறி குதிச்சா கூட கீழே விழுகவே மாட்டோம். ஹை அண்ணா, மேல இருக்கிற பெட்டு செட் பண்ணியாச்சு. இதே மாதிரி இப்ப கீழே இருக்கிற பெட்டை நான் செட் பண்றேன்னா. பண்ணு கரெக்டா அந்த ஹோல்ஸ்ல கொண்டு போய் மாட்டலினா அதுக்கப்புறம் பெட்டு கீழே போயிடும். அதனால கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணு. அண்ணா நீங்க சொன்ன மாதிரி நான் கரெக்டா கொண்டு போய் மாட்டினேன்னா கரெக்டா 2 சைடும் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க, தானா ஃபிக்ஸ் ஆயிக்குது. அவ்வளவுதான்டா. கீழேயும் பெட்டு வந்து வைக்கிறதுக்காக பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இந்த பெட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த கார்ட்போர்டு எடுத்து வச்சிடலாமா? அண்ணா வெயிட் பண்ணுங்க, இப்பவே கட்டில கரெக்டா ஜன்னல் ஓரத்துல தள்ளி வச்சிடலாம்னா. சோட்டு பாப்பா, உங்க அண்ணன் பாத்தியா புது கட்டில் வந்த உடனே எப்படி மும்மரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்னு? அண்ணா இது என்னன்னா, இது ஸ்டெப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. மேலே ஏறி போறதுக்கு ஸ்டெப்ஸ் கொடுக்கணும்ல சோட்டு. பாத்தீங்களா, இங்க ஸ்டெப்ஸை ஃபிக்ஸ் பண்றதுக்கு கூட கரெக்டா 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. கரெக்டா வச்சோம்னா ஃபிக்ஸ் ஆயிக்கும். இந்த பக்கம் ஸ்லைடு கூட கொடுத்துருக்காங்க. இந்த பங்க் பெட்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்லைடு தாண்டா சிண்டு. பங்க் பெட் அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது பெட்ஷீட் விரிச்சு அவங்க கொடுத்துருக்கிற பில்லோஸை போட்டோம்னா பெட் ரெடி ஆயிடும். அண்ணா அது வரைக்கும் இல்ல, என்னால வெயிட் பண்ண முடியாது. நீங்க பெட்ஷீட்டை எடுங்க, நான் அதுக்குள்ள மேலே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சூப்பரா இருக்குண்ணா. நம்ம பழைய பங்க் பெட்டை விட இது ரொம்ப பெருசா இருக்கு. 2 பேர் இல்ல 4 பேர் கூட படுத்துக்கலாம். மேல ஒரு ஃபேமிலியே படுக்கிற அளவுக்கு இடம் இருக்கு. சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த பங்க் பெட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட். இப்ப நான் ஸ்லைட்ல வர போறேன். ஐயா நல்லா இருக்கு. நைட்டு ஃபுல்லா நான் இந்த ஸ்லைட்ல தான் விளையாடிட்டு இருக்க போறேன் பாருங்க. சரி நீ விளையாண்டே இரு, நான் அதுக்குள்ள இந்த பெட்ஷீட்டும் பில்லோஸையும் பிரிக்கிறேன். இது கூட நல்லா சூப்பரா கொடுத்துருக்காங்களே, நல்ல குவாலிட்டியா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பில்லோலயே 2 பேர் படுத்துக்கலாம். அண்ணா இதுல போட்டுருக்க டிசைன் பாத்தீங்களா, டெட்டி பேர் டிசைன் எல்லாம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, சைடுல லேஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. எனக்கு இந்த பெட் ஸ்ப்ரெட்டும் பில்லோவும் ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. ஆமா சோட்டோ, உன்ன மாதிரியும் உங்க அண்ணன் மாதிரியும் குழந்தைங்க படுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, நானும் பப்ளுவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா 2 பெட்டுக்கு கொடுத்துருக்காங்களே, மேட்சிங்கா போட்டா தான் நல்லா இருக்கும். சரி இதை எடுத்து மேலே வைக்கலாம். அண்ணா என்கிட்ட பாஸ் பண்ணுங்கண்ணா, இது ஒரு ஒர்க்காவது நான் பண்றேன். சரி நான் கொடுக்குறேன், நீயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடு. ஓகேண்ணா. ஃபர்ஸ்ட் கீழே பெட்ஷீட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பில்லோ போட்டுட்டேன். இந்த பில்லோலயே நானும் எங்க அண்ணா சிண்டுவும் 2 பேரும் படுத்துக்கலாம். நல்ல பெரிய பில்லோவா தான் கொடுத்துருக்காங்க. எனக்கு கூட இந்த பங்க் பெட் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குண்ணா. இன்னைக்கு நைட்டு நம்ம இதுல தானே படுக்க போறோம். இதுல என்ன சோட்டு சந்தேகம் இருக்கு? நம்ம 2 பேரும் இன்னைக்கு மேலதான் படுத்து தூங்க போறோம். பண்டி அண்ணா இங்க பாருங்க, கீழே படுத்துட்டு கட்டில ஆட்டி ஆட்டி என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க. இன்னைக்காவது நான் புது பங்க் பெட்ல நிம்மதியா படுத்து தூங்க போறேன். ஹாய் சோட்டு, சூப்பரா இருக்குல்ல? நம்ம அம்மா கூட இங்க வந்து படுத்துக்கலாம். டே சிண்டு, நீ மட்டும் நிம்மதியா போய் படுத்துட்ட. இங்க பாரு, நான் உள்ள போக முடியாம ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க கரெக்டா அந்த இடத்துல. ஐயோ அண்ணா, இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்ல கொடுத்துருந்தாங்களே, மறந்துட்டீங்களா? அந்த ஸ்டெப்ஸை மேல தூக்கி விடலாம்ண்ணா. கீழே கையை வச்சு அப்படியே தூக்குங்க. பாத்தீங்களா ஸ்டெப்ஸ் எப்படி சூப்பரா மேல போகுதுன்னு? இப்ப போய் உள்ள படுத்துக்கோங்கண்ணா. டே சிண்டு, அந்த பக்கம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருந்தாங்க, இந்த பக்கம் ஸ்லைடையும் மேல தூக்க முடியுமாடா? ஆமாண்ணா, ஸ்லைடையும் ஸ்டெப்ஸ் மாதிரியே மேல தூக்கலாம். இருங்க நானே உங்களுக்காக தூக்குறேன். என்ன இவன் நம்மளை விட இந்த பங்க் பெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் போல. அட உண்மையாவே ஸ்லைடு சூப்பரா மேல போகுது. டே சிண்டு, சூப்பரா தாண்டா ஆர்டர் பண்ணிருக்க. டேய், ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு பார்த்தா நான் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இவ்வளோ பெரிய கட்டில கொண்டு வந்து நடுகாலில் போட்டிருக்கீங்க. இதை பார்த்தா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு. இது எப்படா வந்துச்சு? யார் தூக்கி உள்ள வச்சது? பெரியமா, முன்னாடி மாதிரி கட்டில் ரெடிமேடா வர்றதில்ல. நாங்க தான் பெரியமா எல்லாரும் சேர்ந்து அசம்பிள் பண்ணோம். இந்த கட்டிலோட விலை 55,000 ரூபாய். பாட்டி தான் எங்களுக்காக வாங்கியிருக்காங்க. இங்க பாத்தீங்களா, நானும் சோட்டு பாப்பாவும் சேர்ந்தே மேல படுத்திருக்கோம். கீழே பண்டி அண்ணாவும் பப்ளு அண்ணாவும் சேர்ந்து படுத்திருக்காங்க. இனிமேல் நாங்க உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டோம். நீங்க போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. ஆமாமா, நீங்க போய் படுத்து தூங்குங்க, நாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம். அதுவும் சரிதான். தனியா பங்க் பெட்ல படுத்தா இந்த சிண்டு பயமா இருக்கு, அது இதுன்னு நைட்டு வந்து கதவை தட்டிக்கிட்டு இருப்பான். இன்னைக்காவது நான் போய் படுத்து தூங்குறேன். பெரியமா, போறப்ப லைட் மட்டும் ஆஃப் பண்ணிட்டு போயிருங்க பெரியமா. ஏண்டா என்னடா இது? கதவுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய சறுக்கல் இருந்தா என்னால் கதவை கூட திறக்க முடியாது. கொஞ்சமாவது கட்டில நகர்த்தி போட்டிருக்கலாம்ல. இப்போ நான் எப்படி உள்ள போறது? ஐயோ அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. இந்த சறுக்கலை அப்படியே தூக்கி விடலாமா? தூக்கி விட்டு பாருங்க. என்னது தூக்கி விடலாமா? இரு தூக்கி பார்க்குற. அட ஆமா,
என்னது இது? உண்மையாவே மரக்கட்டில விட நல்ல வசதியாக தான் இருக்கும் போல இருக்கு. நல்ல கட்டில தாண்டா வாங்கியிருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆர்டர் பண்ணி இந்த பென்சில் பாக்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கிவ்அவேல வின் பண்ண எல்லாத்துக்கும் நாங்க இன்னும் 1 or 2 daysல கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருவோம். நீங்க இப்ப வீடியோல பார்த்துட்டு இருக்கிற பென்சில் பாக்ஸ் தான் வரப்போகுது. அது மட்டும் இல்ல, இன்னில இருந்து கிவ்அவே கண்டினியூ ஆக போகுது. இந்த வீடியோக்கான கிவ்அவே கொஸ்டின், இந்த பங்க் பெட்டை பசங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தாங்க? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை எப்பவும் போல டிஸ்பிளேல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. இது வரைக்கும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much. Bye.